வணக்கம் மதுரை மக்களை, இன்றைக்கி அருமையான ஆட்டு மூளை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். நீங்கள் லாஸ்ட் தடவை பார்த்துருந்தீங்கன்னா ஆட்டு மண்டையில் வந்து ரெசிபி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மூளை ரெசிபி தாங்க. நல்லா காரசாரமாக, ஏன்னா மிளகு சீரம்லாம் போட்டு நல்லா நாட்டுக்கோழி மாதிரி நல்ல முட்டை பொரியல் மாதிரி டேஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இந்த காணொலியில் அம்மா வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 63 எபிசோடுகள் வந்து கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எஸ்ஆர்எம் சஞ்சு வ்ளாக் வந்து போய்கிட்டுருக்கு. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. 50,000 சப்ஸ்கிரைபில் கடந்து நம்ம எபிசோடு போய்கிட்டுருக்கு. எல்லாமே நீங்கள் தாங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இல்லைங்க. இன்றைக்கி அருமையான மூளை ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி அம்மா வந்து காலையிலே போயிட்டு ஒரு 2 மூளை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மேலே இருக்க அந்த நரம்புலாம் வந்து எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நரம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசித்து அந்த வந்து எப்படி முட்டை பொரியல் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெத்தடில் தாங்க நாங்கள் இன்றைக்கி காணொலியில் ஃபுல்லாக பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் வந்து நல்லா வீட்டில் இந்த மாதிரி மசிச்சு தான் சாப்பிடுவோம். மசித்தோம்னா அந்த சின்ன சின்ன நரம்பும் கையோடு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலை எண்ணெயெல்லாம் விட்டுட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா சுருளை வதக்க விடணும். முட்டைக்கு எப்படி பொரியல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிறனே அது சுண்டனே அந்த கலர் மாறிடும். பச்சை மிளகாய் ஒரு வெண்டியை போட்டுருக்கீங்க. மூளை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மூளை நல்லா பசைஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நரம்பெல்லாம் எடுத்து நம்ம இதை வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் 2-3 மசாலா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். போங்க. முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் ரோஸ்ட்டு. கொஞ்சம் மசாலா இல்லை இப்போ மசாலா கொஞ்சம் போட்டுருக்கோம். வீட்டு மசாலா முட்டை பொரியல் போட்டுருக்கோம். மக்களே, அருமையான மூளை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வந்து சோத்துக்கு போட்டு சாப்பிட்றலாம். சோத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு என்ன வேணுமோ சைடிஸு எல்லா சைடிஸுக்குமே வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நல்ல காணொலியோட அடுத்து கிறிஸ்பியான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.